சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் அன்பான வணக்கங்கள். கண்டிப்பா எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த பல மூலிகைகளுடைய மகத்துவத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் ஒரு மூலிகையுடைய பல அற்புதமான தகவலோட வந்திருக்கு. அது என்ன மூலிகை அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த மூலிகையை அம்மா கூட ஒப்பிடுவாங்க. ஏன்னா அம்மாவை காட்டிலும் கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஆனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது வேற எதுவுமே இல்ல, கடுக்காய் தான். நம்ம அம்மாலாம் எப்படி நமக்கு ஆரோக்கியமான அறுசுவை உணவுகளை கொடுத்து பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அறுசுவை கொண்ட கடுக்காயுங்க. இந்த கடுக்காயை சாப்பிடும் போது நமக்கு ஏதாச்சும் நோய் தொற்று இருந்துச்சுன்னா அது விலகிடும். அதனாலதான் இதை அம்மா கூட ஒப்பிட்டு இருக்காரு அகத்திய சித்தர். சரி, இவ்வளோ மகத்துவமான இந்த பொருள் எங்க கிடைக்கும்? அதுக்கு நம்ம 7 கடல் தாண்டி போகணுன்ற அவசியம்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஊர் நாட்டு மருந்து கடையில ரொம்ப மலிவான விலைக்கே இது கிடைக்குது. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல எப்படி உப்பு சர்க்கரை எல்லாம் இருக்கோ அதே மாதிரி இதையும் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது அறுசுவை கொண்டதுன்ட்டு. அந்த வகையில பிஞ்சு கடுக்காய், கருங்கடுக்காய், செங்கடுக்காய், வரிக்கடுக்காய், பால் கடுக்காய், காப்புள் கடுக்காய், சூரத் கடுக்காய், இப்படி பல வகையில நமக்கு கிடைக்குது. இந்த ஒவ்வொரு வகை கடுக்காயும் நம்மளுடைய ஒவ்வொரு உடல் பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குது. ஆமாங்க, பிஞ்சு கடுக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அது மலச்சிக்கலுக்கு நிவாரணத்தை கொடுக்குது. கருங்கடுக்காய் மலத்தை இலவாக்குவதுடன் உடலுக்கு ரொம்ப அழகையும் தருது. இங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒல்லி ஆகணும் ஆசை, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு குண்டாகணும் ஆசை, அப்படி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு செங்கடுக்காய் ரொம்ப நல்ல தீர்வை கொடுக்குதுங்க. குறிப்பா காச நோய் இருக்கிறவங்க இந்த செங்கடுக்காயை சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த நோயை போக்குறது மட்டும் இல்லாம மெலிஞ்ச உடலா இருக்கிறவங்களை தேத்தி குண்டா மாத்திடுங்க. விந்தணுக்களுடைய பிரச்சனை இங்க பல பேருக்கு இருக்கு. அதை ரொம்பவே சீக்கிரமா குணப்படுத்துது வரிக்கடுக்காய். இதை சாப்பிடும் போது விந்தணுக்களை உயர்த்தி பலவித நோய்களை போக்குது. பால் கடுக்காயை சாப்பிடும் போது வயிற்று மந்தத்தை போக்குதுங்க. இப்படி ஒரு பக்கம் மருத்துவ குணங்களை வச்சு வகைப்படுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அதோடைய வெளி தோற்றத்தை வச்சு வகைப்படுத்திருக்காங்க. ஆமாங்க, சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் இதை எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னா விஜயன், அரோகிணி, பிருதிவி, அமிர்த மர்தகி, த்ருவிருத்தி, இப்படி பல வகைகளா பிரிச்சிருக்காங்க. சரி, இந்த கடுக்காயை சாப்பிட்றதுனால இவ்வளோ பயன்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த கடுக்காயை எப்படி சாப்பிடணும், கொட்டை எடுத்துட்டா கொட்டை எடுக்காமலா, பொடி பண்ணியா, இப்படி பல கேள்விகள் எல்லாருக்குமே வரும். அதனால இப்போ இந்த கடுக்காயை எப்போ எப்படி சாப்பிடலான்றத பார்க்கலாம். கடுக்காயை எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொட்டையை எடுத்துட்டு சாப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சுக்கை எப்படி நம்ம தோல் சீவிட்டு பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தான் கடுக்காயும் பயன்படுத்தணும். இப்பெல்லாம் சாப்பாடு இல்லாம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சாப்பிட முடியாமலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடே எனக்கு பிடிக்கல, அதை பார்த்தாலே வெறுப்பு தான் வருதுன்ட்டு வயசானவங்க சொல்றதை விட இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நம்ம எல்லாரும் ஈஸியா சொல்றது அது காதல் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அது உடல் பிரச்சனையா தாங்க இருக்கும். இப்படி பசியின்மையோட இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு கஷாயமா வச்சு குடிக்கும் போது என்ன மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாயிடும். அதுவும் இல்லாம இதை துவையலா வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்லா சாப்பிடவும் தோணும். இளநரை பிரச்சனை இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களும் இந்த பிரச்சனைக்கு பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனை எனக்கு தீரவே இல்லப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க அவ்வளோ செலவு பண்ணணும்? சின்னதா இந்த ஒரு கடுக்காயோடைய தோலை பொடி செஞ்சு டெய்லி நம்ம ஈவினிங் டைம்ல சாப்பிட்டு வந்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த கடுக்காயை நம்ம உப்பு கூட சேர்ந்து சாப்பிடும் போது கப நோய் சீராகுதுங்க. அதுவே சக்கரை கூட சாப்பிட்டு வந்தா பித்த நோயும் குணமாகுது. நெய் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நெய் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வாத நோயும் குணமாகுது. வெள்ளத்தோடு சேர்ந்து சாப்பிடும் போது இருக்கிற எல்லா நோயுமே குணமாகுதுங்க. கல்லீரல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அப்ப கவலையே பட வேண்டாம். ஏன்னா நிலக்கடலை அளவுக்கு இதை எடுத்து தண்ணியில போட்டு இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். சித்த மருத்துவர்கள் இதை திரிபலான்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல 3 பொருட்களை சேர்க்கிறாங்க: கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இப்படி இந்த 3ம் சேர்ந்து இந்த திரிபலாவை சாப்பிடும் போது சக்கரை நோய் இருக்கா கண்டிப்பா சரியாயிடும். குடல் அழற்சி இருக்கிறவங்களுக்கும் சரியாயிடும். இந்த திரிபலாவை நம்ம காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை தேய்க்கரண்டி இதை சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பா இருக்கிற நோய் எல்லாமே குணமடைஞ்சிடும். அடிப்பட்ட அந்த புண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை இந்த திரிபலாவை வச்சு கழுவலாம். ஆறாத புண்கள் நிறையவே இருக்கும். அதுலயும் குறிப்பா சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சின்னதா ஏதாவது புண் ஏற்பட்டாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா போய் முடியும். அதே மாதிரி வெரிகோஸ் நாள புண், படுக்கை புண், இது போல பல புண்கள் இருக்கு. அந்த புண்களை நம்ம இதை வச்சு கழுவலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. ஆனா இங்க நிறைய பேருக்கு சிரிக்க நேரம் இல்லைன்னே சொல்லலாம். சில பேருக்கு வயிற்று புண் இருக்கும், ஆனா துர்நாற்றம் வாயில் அடிக்கும் அப்படின்றதுக்காக பேச தயங்குவாங்க. அதே மாதிரி சிரிக்கணும்னு நினைப்பாங்க, பல் சொத்தையா இருக்கும், பல் மஞ்சளா இருக்கும், அதனால சிரிக்க மாட்டாங்க. இதே பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளா இருக்கு, ஆனா நான் மாத்தணும்னு ட்ரை பண்ற முடியலன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே இதை ஒரு பற்பொடியை பயன்படுத்தலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. ஆனா இங்க நோய் இல்லாதவங்க யாருமே இல்ல. பிறக்கிற குழந்தைக்கே இங்க சுகர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால வருமுன் காப்பது ரொம்பவே சிறந்தது. அதுக்காக கோடி கோடியால நம்ம பணங்கள் செலவழிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய சாப்பாட்டுல கண்டிப்பா மாற்றங்கள் கொண்டு வந்தா நம்மளுடைய உடல்லையும் மாற்றங்கள் வரும். அதனால எல்லாருமே கொஞ்சமா மருத்துவ குணங்கள் நிறைந்த சில பொருட்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க.
ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு மூலிகையுடைய அற்புதமான மகத்துவங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் பல மகத்துவமான வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.